ஹாய். கோல்ஸ், இலக்கு. இலக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணித்து கொண்டு இருப்போம். நிறையா ட்ரைனிங்ஸ் போயிருப்பீங்க, நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எப்படி ஒரு இலக்கை வைக்கிறது, எப்படி அதை நோக்கி போகிறது, கோல் செட்டிங், பிளானிங், எக்ஸிக்யூஷன், இது எல்லாமே இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள், ஹாவ் டு பி லேர்ன்ட், ஃபைன். பட் நம்ம வச்சிருக்க இலக்கு சரியா? எப்படி ஒரு இலக்கை நம்ம வைக்கிறோம்? எதுக்காக நம்ம இலக்குன்ற ஒரு விஷயத்தை வைக்கிறோம்? ரெண்டு டைப் ஆஃப் ஃபிலாசபி இருக்கும். எப்படின்னா, கோ வித் த ஃப்ளோ. வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் தருதோ அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையோடு பயணித்துக்கொள் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். இன்னொன்று, ஒரு இலக்கை வை, அதை நோக்கி உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த இலக்கு, வாட் எவர் த லைஃப் யூ ஹாவ், அதை பற்றி நீ யூ ஷுட் நாட் கெட் டைவர்ட்டட், டிஸ்ட்ராக்டட். இலக்கு ஒன்று தான். இலக்கை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபிலாசபி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது சரி இது தவறு அப்படின்லாம் சொல்லலை. பட் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலே ஒரு தண்ணி போல, இப்போ இது ரெண்டையுமே we are going to put it together. தண்ணி போல வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும். தண்ணியை ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃப்ளோ ஆகிட்டு கல், மண், குழி, பள்ளம், மேடு, பாறை, நிறையா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஒரு தண்ணி கடந்து செல்ல வேண்டும். அப்போ ஒரு மனிதனான நம்ம எல்லாருமே மனிதர்கள் நம்ம வாழ்க்கையை கூட இப்படிதான் கடக்க வேண்டும். இப்ப தண்ணி அப்படின்றப்ப அதுக்கு தண்ணியை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு குளிக்கிறதுக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம உடல் இயங்குவதற்கு, இந்த உலகம் இயங்குவதற்கு நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம மரியாதையுடன், இதுக்கு ஒரு பொறுப்பேற்று கொண்டு நம்ம தண்ணியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், அதை நம்ம தெய்வமாக போற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேர் they are suggesting nowadays. இப்போ நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டாலே வச்சுக்கோங்களேன், இப்போ வரக்கூடிய அழிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. நீரை வச்சு தான் இனிமேலும் நம்ம உலகத்தில் வரக்கூடிய அந்த அழிவு, பேரழிவு, எதை எப்படின்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம நெகட்டிவாக பேசுகிறப்ப அழிவு இந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு வாழ்க்கையை, உலகத்தை பார்க்குறப்ப, உலகத்தை ஒரு உலகத்தோட எதிர்காலத்துக்காக நம்ம பார்க்குறப்ப அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இந்த ஒரு செயல் நடைபெறுகிறது. அப்போ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எப்படி அந்த மாற்றம் நடைபெறுகிறது. தண்ணினால, ஃப்ளட்டு, மழை, அப்ப சூறாவளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது, நம்ம உலகத்தை தாக்குது. எதுக்குங்க வரணும்? அது தண்ணி அது வாட்டுக்கு இருக்கு, அது வாட்டுக்கு போகுது. தண்ணி கிடைக்கல, தண்ணி பஞ்சமாகுது. தண்ணி ஒரு இடத்துல நிறையா இருக்கு, ஒரு இடத்துல கிடைக்கல. ஏன் இப்படி ஒரு பேலன்ஸே இல்லாம? நண்பா, தண்ணி, நீர், நிலம், காற்று, நெருப்பு, இந்த ஐம்பூதங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படுவதற்கு மட்டுமல்ல, இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா சொல்லலாம். இல்லை, இது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். நீர் இல்லாமல் இருக்க முடியாது, நிலம் இல்லாமல் இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, நெருப்பு இல்லாமல் இருக்க முடியாது.
ஆகாயம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ திஸ் இஸ் வாட் த ரியல் ரைட்டா. நம்ம ஒரு உலகம், நம்ம படைக்கப்பட்டது, நாம் படைக்கப்பட்டது, இந்த உடலே படைக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா உடல்னா நம்ம மனிதரோட உடல் மட்டும் கிடையாது. புழு பூச்சி மரத்துல இருந்து ஒரு செல் உருவாவதற்கு இந்த ஐபூதங்கள் இல்லைன்னா உருவாகி இருக்காது. சிம்பிள். இந்த ஐபூதங்கள் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஐபூதங்களை ஒன்று இல்லைனாலே முடிஞ்சது ஜோலி. அப்ப நம்ம இதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எவ்வாறு போற்ற வேண்டும். நான் இப்ப நீரை பத்தி மட்டும் நான் சொல்றேன். அப்ப நம்ம ஒரு மனிதனை நம்ம நீரா எடுத்துக்கலாம். அப்ப நீர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி உபயோகப்படுகிறது. சரிங்களா? இப்ப பே ஆஃப் பெங்கால்ல ஒரு மாதிரி, காவேரியில ஒரு மாதிரி, ஒவ்வொரு இடத்தை பொறுத்து அதோட செயல் இருக்கும். அப்ப நம்ம மனிதர்களும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்பஸ், இப்ப நான் நீரை மட்டும் தான் நான் சொல்றேன். ஒரு மனிதரோட உடலை நான் நீரா எடுத்துக்கிறேன், உயிரை நெருப்பா எடுத்துக்கலாம், நம்ம இந்த பிளட்டை நம்ம ஒரு ஆகாயமா எடுத்துக்கலாம், எலும்பை நம்ம நெருப்பு இதா எடுத்துக்கலாம், நம்ம காற்றா எடுத்துக்கலாம். அப்ப அந்த ஐபூதங்களையும் நம்ம ஒரு உடலா எடுத்துக்கலாமே. இப்ப நான் தண்ணி மட்டும், நீரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்ப இந்த நீர் அப்படியே ஃப்ளோ ஆகி போகுது. இட்ஸ் கோயிங், இட் ஹாவ் டு கோ. இது எப்போ ஸ்டாப் ஆகும், எப்போ முடியும், எப்போ தேங்கி நிற்கும் தெரியாது. அது ஃப்ளோவில் இருக்கிறப்ப அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அந்த நீரோட வேலை என்னன்னா இட் ஹாவ் டு ஃப்ளோ. கேன் வி ஸ்டாப்? கண்டிப்பாக முடியாது. அப்போ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்மளால் நிறுத்த முடியுமா? கேள்வி இதுதான். நம்ம வாழ்க்கையை நம்மனால நிறுத்த முடியுமா? இல்லை மற்றவர்களால தான் நம்ம வாழ்க்கையை நிறுத்த முடியுமா? இல்லை இந்த உலகத்தால நம்ம வாழ்க்கையை நிறுத்த முடியுமா? உலகத்தால மீன்ஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களாலலாம் நம்ம வாழ்க்கையை நிறுத்த முடியாது. ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கும். கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிறப்பது, நடப்பது, இறப்பது, இதுதான் ஒரு மனிதனோட செயல்பாடு. இப்படிதான். மனிதர்கள் மட்டும் கிடையாது. நான் இப்பயே மனிதர்களை மட்டும் எடுத்துக்கிறேன்னா இதை பற்றி நான் பேச போகிறேன். எந்த ஒரு விஷயம் உலகத்தில் படைக்கப்பட்டாலும் அது ஒரு நாள் அழிக்கப்படும்ன்றது ஒரு உறுதி. எக்ஸ்பைரி டேட்டோட யாராக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பைரி டேட் எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு இவ்வளோதான் கால அவகாசம்ன்ற ஒரு குறுக்கீடை அப்பயே யமதர்மன் முடிவு பண்ணிட்டாப்ல. அப்போ அந்த வாழும் காலத்தில் நம்ம எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும்? ஆல்ரெடி we are gifted நண்பா. அந்த உலகத்தில், அந்த பிரபஞ்சத்தில் நமக்கு போதுமான அளவு மட்டும் கிடையாது. நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு நமக்கு கடவுளோ இந்த பிரபஞ்சமோ அள்ளி கொடுத்துருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையை நல்லா பார்த்தீங்க, அனுபவிச்சு பார்த்தீங்க அப்படின்னா you will be knowing. இப்ப நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு ரெண்டு விஷயத்துல நம்ம விழுவோம். எங்க தெரியுமா விழுவோம்? அவன்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட அது இல்லை, அதுக்காக ஆசைப்படுவோம். இதை நம்ம இலக்கா வைப்போம் இல்லையா? இது எனக்கு கிடைச்சா சந்தோஷமா இருக்கு, அது பின்னாடியே போகும். கரெக்டா? அதாவது மற்றவர்களுக்கு ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது, படைக்கப்பட்டுள்ளது, அதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். ஏதோ ஒரு விஷயம் என்னை சந்தோஷப்படுத்துது, என்னை சந்தோஷம் இன் சென்ஸ் கூட அது உண்மையான சந்தோஷமா இருக்காது, ஒரு பிளஷரபிள், என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய, என்னை அதை மறுபடியும் செய்வதற்கு தூண்டுதல் தரக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இதை நம்ம இலக்கு அப்படின்றது பெருசா வைக்கிறத பத்தி நான் சொல்லலாம். ஒவ்வொரு நிமிடமும் நாம் இலக்கை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க சிந்தனை முழுவதும் எதை நோக்கி சிந்தித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் அந்த செயல்கள் அனைத்துமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம். அது என்ன இலக்க வேணா நீங்க வச்சுக்கோங்க. ஹெல்த்து, கெரியரு, சொசைட்டி, ரிலேஷன்ஷிப், சரி, எல்லாமே ஃபைனுங்க. ஆனா இந்த பர்பஸ் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோமே,
அது ஆக்சுவலா லிவிங். மனிதர்கள் படைக்கப்பட்டது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணு, காது, மூக்கு, வாயு, செவிகள், முடி, இந்த ஸ்கின்னு, டிப் ஆஃப் த டோ டு டாப் ஆஃப் த ஹெட் வரைக்கும் நான் மனிதரை பற்றி மட்டும் சொல்றேன், தனி மனிதரை பற்றி மட்டும் சொல்றேன். அப்ப எல்லாமே கொடுக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. அதற்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை நம்ம என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா? சரி, அது ரைட்டு. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இத்தனை விஷயத்த நம்ம யூஸ் பண்றோமா? யூஸ் பண்றோம் இன் சென்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு நன்றி சொல்லணும், அப்புறம் நம்ம சரியாக உபயோகப்படுத்த வேண்டும். இதை நம்ம செய்யறதே கிடையாது. எதை பார்க்கிறோம் தெரியல, எதை கேட்கிறோம் தெரியல, எதை சுவாசிக்கிறோம் தெரியல, எதை பேசுகிறோம், எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இந்த உடல் நான் ஸ்கின்னை மட்டும் சொல்லலை, என்டையர் நமக்கு தெரியாத, கண்களால் பார்க்க முடியாத சில விஷயங்கள் கூட இந்த உடல்ல இருக்கு. இந்த உடலோட அமைப்பே அப்படிதான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு தெரிகிறேன்னா இந்த ஸ்கின் தெரியும், இந்த நகம் தெரியும், இந்த போட்டிருக்க வாட்ச் தெரியும், ட்ரெஸ்ஸு தெரியும். பட் பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்களுக்கு, கேட்கக்கூடிய சில விஷயங்களுக்கு, உணரக்கூடிய சில விஷயங்களுக்கு, பேசக்கூடிய சில விஷயங்களுக்கு, சுவாசிக்கக்கூடிய, அதாவது சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இந்த 5 சென்சஸை நம்ம என்னைக்காச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணிடுங்கம்மா, அதுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? யோசிச்சு பாருங்க, கண்ணில்லாத நபர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு கோவிட் அப்ப நம்மளால ஸ்மெல் பண்ண முடியல, டேஸ்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா கோவிட் வந்ததே, டேய் உனக்கு ஆல்ரெடி ஒரு மூக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், உனக்கு டேஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன், நீ அதை கண்டுக்கவே மாட்டேன்ற, நீ அதை கண்டுக்கோ, நீ பாரு அதன்னு சொல்லி நமக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலை கொண்டு வருவதற்காக தான் அந்த கோவிடே வந்திருக்கு. 2வது ரீசன், நீ ஓடிக்கொண்டே இருக்க, நீ எதையோ தேடிக்கொண்டே இருக்க, போதும். நீ முடிந்தளவு இந்த உலகத்தை டெக்னாலஜி மூலியமாகவும் மனிதர்களின் ஆசைகள், பேராசைகள் மூலியமாகவும் நீ செய்ததெல்லாம் போதும். மனித வளர்ச்சி என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தை அழித்ததெல்லாம் போதும். நீ வாட்டுக்கு பொறுமையா உன் உடலையும் உன் மனதையும் பாற்றுக்கொள், உன்னோட உடலையும் மனதையும் ஏற்றுக்கொள், உன்னோட உடலையும் மனதையும் பாருடா, அதுதான்டா உனக்கு மிகவும் முக்கியமானதுடா முட்டா பயலே அப்படின்னு சொல்லி நம்மளை மூஞ்சி மேல ஒன்று கொடுத்து எல்லாத்தையும் உட்கார வச்சிருச்சு. கோவிட் அப்ப இந்த ஆள் பெரிய ஆளு சிறிய ஆளுன்னு கிடையாது, யாருமே வேலைக்கு போக முடியல, யாருமே வெளியவே போக முடியல. அந்த நேரத்துல நம்மளால வீட்டுல இருக்க முடியல, நம்ம உடலையும் மனதையும் அக்செப்ட் பண்ண முடியல. 10 நிமிஷம் உட்கார்ந்து நம்மளால உட்கார முடியல அமைதியா. மனதில் அவ்வளோ கேள்விகள், விடைகளே இல்லாத கேள்விகள், இல்லை தவறான விடைகளை கொண்ட ஒரு சில கேள்விகள். சரியான கேள்வியா தவறான கேள்வியானு நமக்கு தெரியாது அதுவுமே. அப்ப இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ குப்பைகளை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நாம் செய்யும் செயல்கள்லாம் செகண்டரி. நம்ம வாழ்ற வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்களேன். இஸ் இட் ரியலி அ பிளஸ் ஆர் இட்ஸ் அ மெஸ்? சரி, இந்த ஒரு மனநிலையோட நம்ம சிந்திக்கும் சிந்தனைகள், உருவான சிந்தனைகள், உருவாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சிந்தனைகள், நம்ம உடலையும் மனதையும் புறக்கணித்து விட்டு நாம் செய்யும் செயல்கள், இப்ப இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வாழ்க்கை தானா, நமக்கு நம்முடையது தானா? இது நம்முடையதுன்னு கூட சொல்ல முடியாதுன்னா, இது உலகம் படைக்கப்பட்டதுன்றது பார்த்தீங்கன்னா உலகத்திற்காக. ஆல் ஆர் கான்ட்ரிபியூட்டர். அதை தாண்டி தான் நம்ம எதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தை நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்வதற்காக தான் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம மறந்துடுறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை வாழணும், ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பை வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலி வி ஆர் பிரிங்கிங் த மெஸ் இன்சைட் அவர் லைஃப்ன்றதை தாண்டி வி ஆர் பொல்யூட்டிங் த சொசைட்டி. டெக்னாலஜிஸ் வளருது, அறிவியல், பொருளியல்,
எவ்வளவோ விஷயங்கள் வந்து நிறைய வளர்ந்து கொண்டு இருக்கிறது. பட் த ஃபேக்ட் ஆஃப் லிவிங், இது வந்து சயின்ஸோ இல்லை இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இல்லை ஃபிலாசபியோ தாண்டி ஒரு மனித நேயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே மாறி போயிடுதுங்க. த மேன்கைண்ட் ஹெல்பிங், உதவி, அந்த காலத்துலலாம் உதவின்ற ஒரு விஷயம்தான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு சோர்ஸாக இருக்கும். இப்போ யாருமே உதவின்ற வார்த்தையை தாண்டி ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்கணும்னு கேட்குறோம், சுகத்தை கொடுன்னு கேட்குறோம், நிம்மதியை கொடுன்னு கேட்குறோம். நாம் படைக்கப்பட்டதே பார்த்தீங்கன்னா உதவி செய்வதற்கு. ஒருவரின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு, மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்பட்டு ஒரு the purpose of living in the world is to exist. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் படைக்கப்பட்டிருக்கு நமக்கு ஆல்ரெடி. ஆனால் கண்ட குப்பையை தூக்கி உள்ள போட்டுட்டு, உடல்லையும் சரி மனசுலையும் சரி என்னென்னத்தையோ போட்டுட்டு நம்ம என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே நம்ம இயல்பையே மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இப்போ இது சரி இது தவறு இப்படிலாம் நான் சொல்லலைங்க. நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஹியூமன் பீயிங் நீங்கள் பண்ணுறது, உங்கள் ஸ்பவுஸ்க்காக பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணுறதா இருக்கட்டும், வாட் எவர் உங்களோட ஜாபு இல்லை உங்களுக்காக சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் ஹாவ் டு ஹேப்பன். அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. உடனே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பிகம் எல்லாத்தையும் நான் வந்து முற்றிலும் துறக்கணுமாலாம் நான் உங்களை சொல்லலை. இயல்பை மறந்து விட்டு, மனித நேயத்தை மறந்து விட்டு, மனிதனான நம்மளை மனிதனாக நம்மளை வந்து வளர வைத்து கொண்டிருக்கும் இந்த 5 பூதங்களையும் மறந்துவிட்டு, மனிதர்களாக நம்மளை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்தை மறந்துவிட்டு, நம்ம செய்யும் செயல்கள் எல்லாம் சிறக்குமான்னு மட்டும் பாருங்க, சிறப்பே இருக்காது. இந்த 5 பூதங்களை வந்து நம்ம புறக்கணித்து விட்டு செய்யும் செயல்கள் எதுவுமே, வாட் எவர் நீங்க எவ்வளவு பண்ணாலுமே இட்ஸ் நாட். நான் இந்த 5 பூதங்கள்னு சொல்றது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நீங்க திருப்பி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. சரிங்க சார், இவ்வளோ விஷயங்கள் நீங்க பேசுனீங்க, ரைட்டு. கோலை பத்தி சொல்ல வந்தீங்க, வர்றேன். இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் நண்பா. இத்தனை விஷயத்தையும் நீ தெளிவுபடுத்தினா மட்டும்தான் நீ கோல்குள்ளேயே போக முடியும். உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபுக்குள்ளேயே நீ போக முடியும். சிந்தனைகள் சரியில்லைன்னா செய்யும் செயல்கள் சிறப்பே இல்லை, செயலே இல்லை. முட்டாள்தனம், மூடத்தனம். அந்த காலத்துல எதுவுமே இல்லாதப்ப நம்ம முட்டாளும் மூடமா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தும் நான் முட்டாளாகவும் மூடத்தனமுடன் இருக்கும் பொழுது, ஆக்சுவலா இது வளர்ந்தனால அப்படி ஆயிட்டோமானும் தெரியல. ஸோ இப்போ நான் கேட்குற சில கேள்விகள், என்னோட கேள்விகள் தாங்க உங்களோட வாழ்க்கையை மாற்றும். எனக்கு ஐ எம் பிளஸ்டான்னு தெரியல, இந்த மாதிரி பேசுவதற்கு இந்த சோஷியல் மீடியா எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நிறையா நண்பர்கள், நிறைய யூடியூப் சப்ஸ்கிரைபர் என்னை வந்து இன்னும் நீங்கள் நிறையா சொல்லுங்கள் சார், நீங்கள் நிறையா பேசுங்க சார் அப்படின்ற மாதிரி வாழ்த்தி கொண்டிருக்கும் சில நிறைய நண்பர்கள் வந்து நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் நன்றி. இப்போ கோல்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கிறப்ப இட்ஸ் நாட் சம்திங் யூ ஹாவ் டு டூ. நீங்கள் கோல்ஸை வந்து ஒரு பிடித்து கொண்டே நீங்கள் வந்து செல்லணும்னு இல்லை. நீங்கள் கோல்ஸை நோக்கி போவீங்க லைஃப்பில். யூ வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் த கோல்ஸ். இப்போ இந்த கோல்ஸ் எல்லாமே இட் மேபி அ மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ். நம்ம அது இப்போதைக்கு அதை எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே அதான் நீடாக இருக்கு. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு வேணும், காரு வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் விச் இஸ் எக்ஸிஸ்ட் அவுட் சைட். நமக்கு நம்ம உடலையும் மனதையும் தாண்டி வெளியே இருக்கக்கூடிய
விஷயங்கள். இப்போ இதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ நம்ம எப்படி ஒரு கோலை செட் பண்ணுறோம்னா, ஒரு மனிதருக்கு இது கிடைத்துள்ளது, அதனால் அது எனக்கு கிடைக்க வேண்டும், அதனால் நான் அந்த மனிதராய் வாழ வேண்டும், அந்த மனிதராய் மாற வேண்டும். வாழ வேண்டும்ன்றா செகண்ட், அப்படியே மாறிடணும், அந்த மனுஷனா மாறிடணும். இப்போ எனக்கு காரு வேணும், பங்களா வேணும், இதெல்லாம் வேணும். ஒன்று நம்ம இதெல்லாம் வேணும், இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், பவர் வேணும், மணி வேணும். அப்போ நம்ம யோசிக்கிறது ஒன்று செலிபிரிட்டி ஆகிடணும், இல்லை பொலிட்டீஷியன் ஆகிடணும். நார்மல் தாட்டு. இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் தவறு. அதனால நான் வந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் தவறுன்னு சொல்லலை, அந்த பொசிஷன்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லலை. செலிபிரிட்டி நிறைய அமேசிங் செலிபிரிட்டிஸ் இருக்காங்க. பட் நமக்கு அந்த பொருள் வேணும், அந்த மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். அதுக்காக நான் இந்த நபராக மாறுறேன். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எப்பவுமே நான் எந்த இடத்துல ஒரு ஸ்பீச்சை கொடுத்தாலும் நான் முதலாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ வாண்ட் டு பிகம். இந்த கொஸ்டினை நீங்கள் இப்போ எழுதிக்கங்க, இல்லை இந்த வீடியோ முடிஞ்சு கேளுங்க. எந்த மாதிரி நபராக நீங்கள் உருவாக வேண்டும், மாற வேண்டும், ஒரு விஷயம். இப்போ இதை புரிஞ்சுக்கங்க. எனக்கு இந்த கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும், இதை ஒருத்தவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, நான் அந்த மனிதராக மாறணும், அந்த மனிதராக மாறி இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும். சரியா? இப்போ எனக்கு இந்த கோல்ஸ் தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு கோல்ஸ், ஐ மீன் நீங்கள் கோல்ஸை வந்து ஒரு காராக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு வீடாக எடுத்துக்கோங்க, ஒரு வாட் எவர் மேபி ஏதோ ஒரு பொருளாக எடுத்துக்கோங்க. ஒரு மனிதருக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு பொருள், இல்லைன்னா ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ இது நமக்கு தேவை. ஒரு பாராட்டாக இருக்கலாம். ஒரு செலிபிரிட்டின்றப்ப தே வில் பி ஹேவிங் டூ மெனி, நிறையா பேரை வந்து அவங்கள பாராட்டுவாங்க. ஒரு பொலிட்டீஷியனை பொறுத்தவரைக்கும் ஒரு பவரை கூட எடுத்துக்கோங்க லைஃப்பில், இது வேணா இருக்கட்டும். அப்போ நான் இந்த பவர், இந்த மணி, இந்த இன்ஃப்ளூயன்ஸ், இந்த பொலிட்டிக்கல் பவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ நம்ம கண்களுக்கு இது தெரிகிறது, இது புரிகிறது கூட தெரியல, இது தெரிகிறது. நம்ம காதுகள் இதை கேட்கிறது, நாம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம நினைச்சுக்கிறோம் இதுதான் நம்ம. இப்போ இந்த மனிதரா நம்ம மாறணும். முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையை முழுவதும் இந்த மனிதனாக நான் மாற வேண்டும் என்றுதான் என் இலக்காக நான் வைத்து விட்டேன். புரியுதா? இப்படிதான் ஒரு கோலை செயல்படுதுங்க. இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் த ட்ரூத். அப்ப எனக்கு இந்த பொருட்கள் வேணும், இந்த பணம் வேண்டும், இந்த லேண்டு வேணும், இதெல்லாம் வேணும். நான் இந்த மனிதனா மாறி இதெல்லாம் நான் அடைவேன். ரைட்டு? அப்ப நான் வந்து எனக்கு மனிதத்தன்மை வேண்டாம், எனக்கு என்னோட வாழ்க்கை வேண்டாம், எனக்கு என்ன உண்மையிலேயே தேவை, எனக்கு என்ன ரியாலா நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்ற உண்மை எனக்கு வேணாம், என்னோட வாழ்க்கை எனக்கு வேணாம், என்னோட அடையாளம் எனக்கு வேணாம். நான் எப்படி இருந்தேன், அதாவது குழந்தையா இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ வெகுளியா, எவ்வளோ ஜாலியா, எவ்வளோ ஃபன்னா நம்ம இருந்தோமோ அதெல்லாம் எனக்கு வேணாம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேணும், அதற்காக இதையெல்லாம் நான் இழந்து விட்டு அதை நான் பெற வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவீங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் 20 வயசுல இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இருக்க ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நீட்ஸ் ஆகி போச்சு எல்லாமே. அப்போ இதெல்லாம் நம்ம பெற்று விடுவோம், தவறே கிடையாது. இதை பெற்றவுடன் திரும்பி பார்த்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ ஒரு மனிதனாக நம்ம மாறி இருக்கோம், ஏதோ ஒரு மனிதன் நம்ம வாழ்ந்திருக்கோம், ஏனோ தானோ சீனோ தானோ போனோன்ற மாதிரி வாழ்ந்திருப்போம். அவன்கிட்ட காலில் விழுந்து, இவன்கிட்ட கையில் விழுந்து, அவன்கிட்ட பேச்சு வாங்கி, இவன்கிட்ட ஈச்சு வாங்கி, அவன்கிட்ட ஏச்சு வாங்கி, அவன்கிட்ட பொய் சொல்லி, அவன்கிட்ட திருத்தனம் பண்ணி, அவன்கிட்ட மூலமாத்தனம் பண்ணி, அவனை ஏமாத்தி, கூட இருக்கவங்களை ஏமாத்தி, புத்தி இருக்கவங்களை ஏமாத்தி, இது எல்லாமே நடைபெற்று இந்த ஒரு விஷயத்தை நம்ம அடையிறப்ப சில டைம் இது ஒரு பக்கம், இது ஒரு பர்டிகுலர் பீப்புள் ஆஃப் கேங்ல இருப்பாங்க. இன்னொரு பர்டிகுலர் பீப்புள் கேங் எப்படின்னா இதெல்லாம் அடைஞ்சிருவாங்க. எப்படி அடைவாங்கன்னா கஷ்டப்பட்டு நல்ல லைஃப் வாழுவாங்க. ஐ மீன்
அவங்க எத்திக்ஸ் மாரல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறப்ப கூட ஒரு கஷ்டப்பட்டு கடைப்பிடிப்பது. கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்கப்பா அதனாலேயே கடைப்பிடிக்கணும்ப்பா, பிஸ்னஸில் வந்து எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்ப்பா அதனாலேயே பண்ணணும்ப்பா. ஒரு ஒரு எம்ப்ளாயினா ப்ரொஃபஷனலிசம் அப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும்ப்பா ப்ரொஃபஷனலிசம். ஒரு தே வில் பி லிவிங் ஒரு அந்த வாழ்க்கை முறை வந்து சரியாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்தாலுமே அதை பெற்றவுடன் அவர்களுக்கு என்ன தோணும்னா, இவ்வளோ விஷயம் நம்ம அடைஞ்சிருக்கோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டவே, ஏன்னா வாழ்க்கையை சந்தோஷமா வாழாம விட்டுட்டோமே, எனக்கு பிடித்த விஷயங்களை செய்யாம விட்டுட்டோமே. எத்திக்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் பார்த்தேன் பிஸ்னஸ்ல, இதெல்லாம் சரியா பண்ணேன், பட் எனக்கு என்ன வேண்டும் அப்படின்றத நான் மறந்துட்டேனே. என்ன சார் ரொம்ப குழப்பறீங்களே சார்? ஐ வில் டெல். இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள், நான் வந்து கேட்டகரி ஆஃப் பீப்புள்னு சொல்லலை, இவங்க எல்லாருமே மனிதர்கள். அதாவது தே ஆர் நாட் அவேர், ஹியர் தே ஆர் நாட் அவேர், அவ்வளோதான். அவேர்னஸ் இல்லாமல் தே ஆர் டூயிங், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு தடவை ஒரு ஆள் புரியிறப்ப அவங்க வந்து தே வில் பி பிகமிங், அவர்கள் பாதையை மாற்றிக்கொள்வார்கள், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மனிதர்கள் வந்து இவங்களும் நல்லா தே வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் கோல் அண்ட் தே வில் பி அச்சீவிங். கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடுவாங்க, இவர்களும் அச்சீவ் பண்ணிடுவாங்க. பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரெக்ரெட்ஸ், கவலை. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயம் நீ கிடைச்சிருச்சு, நிம்மதியாக இருக்க வேண்டியதானே, மறுபடியும் ஏன் நீ கவலைப்படுற? நீ இவ்வளோ விஷயம் உனக்கு கிடைக்குது, இதெல்லாம் நீ பெற்றுக்கொண்ட சந்தோஷமா இருந்தானே இருக்கணும் நீ, அப்புறம் ஏன்னா நீ கவலைப்படுற? சரி, நீ இப்போ கூட சில கோல்ஸ்லாம் நீ அச்சீவ் பண்ணி, இப்போ 10th முடிச்சிருக்கே சந்தோஷப்பட வேண்டியதானே, 12th முடிச்சிருக்கே சந்தோஷப்பட வேண்டியதானே, வேலையே இல்லாம இருந்த வேலை இருக்கே சந்தோஷப்பட வேண்டியதானே, அம்மா அப்பா வச்சிருக்கோம், வைஃப் வச்சிருக்கோம், ஹஸ்பண்ட் வச்சிருக்கோம், குழந்தைங்க இருக்கு, சந்தோஷப்பட வேண்டியதானே. எதுக்கு நீ மறுபடியும் வேற ஒண்ணு தாவிக்கிட்டே இருக்க? நீதான் இது கேட்ட வேணும்னு, அப்ப அதை வச்சு நீ சந்தோஷமான இருக்கணும். அன்பா, இந்த மூளைன்றது செம்ம டிராப்பு. இந்த டிராப்ல நீ மாட்டினா உன்னை வந்து உலகம் மட்டும் இல்ல, நமக்கே நாம் வைத்துக் கொள்ளும் சூன்யம். இதுக்குதான் நான் அச்சுக்கிட்டு சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ். ரெண்டாவது உங்களோட கம்யூனிகேஷனை வேற லெவல் மாற்றணும். யூ ஹாவ் டு ஒர்க் in these two things continuously throughout the life. நீ வேற எதுல வேணா வேலை பாரு, எந்த கம்பெனி, எந்த பிஸ்னஸ், என்ன ரிலேஷன்ஷிப், யாரு கூட வேணா வச்சுக்கோ. பட் நீ வந்து வாழ்க்கை வாழும் பொழுது you have to work with your emotions and other people's emotions and you have to work on your communication. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ என்ன செயல்கள் செய்யும் பொழுதும் சரி, இல்லை செய்ய போகிறாய் என்றாலும், யூ ஹாவ் டு மாஸ்டர் யுவர் எமோஷன்ஸ், மாஸ்டர் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இட்ஸ் மேண்டேட்ரி. ஸோ இப்போ கோல் செட்டிங்குள்ளே வரலாம். எனக்கு ஒரு கோல் இருக்கு, நான் இந்த நபராக மாறி இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுறேன். திஸ் இஸ் த கான்செப்ட், ரைட்டு? இப்போ இந்த நபராக நான் மாறுறேன், அப்ப அந்த நபரை நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்ப whomever may be, இப்ப இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கலாம். இப்ப நான் இவ்வளவு பேசினேன் வச்சுக்கலாம், நீங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். என்னைய மாதிரி மாறணும் நீங்க நினைச்சா மாற முடியாது. ஏன்னா எனக்கு வாட் எவர் ஐ டூ இன் மை டெய்லி ரொட்டீன்ஸ் இது டிஃப்ரெண்ட், என்னோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட், என்னோட ஹேபிட்ஸ் டிஃப்ரெண்ட், த ஜீன்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், என்னோட லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட், மை பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சம்திங் யூ கேன் கெட். சில விஷயங்கள் நான் சொல்வது, கூறுவது, இல்லை த வே ஐ லிவ், அதை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணிக்கலாம். இவர்கள் மாதிரி நம்ம சில விஷயங்கள் வந்து இவற்றை கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வென் யூ ட்ரை டு ஃபேக் லைக் அ பர்சன், அங்கே தாங்க மெஸ்ஸே. இப்படி பண்ணுறப்ப தான் உங்களோட கோல்ஸ், நாட் ஹேவிங் அ கோல் இல்லாமல் வாழ்வது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட கோல்ஸை நம்ம வச்சுக்கிட்டு வாழ்வதற்கு, அந்த கோல்ஸ் இல்லாமல் நம்ம சகஜமாக
சாதாரணமாக மனிதரை போல வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு செல்லலாம். மறுபடியும் இன்னொரு உயிராக வரும், அது ஒரு விஷயம். அப்போ நாம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதை எதற்காக தேடிக்கொண்டிருக்கிறோம்? யார் இதெல்லாம் சொன்னா? இந்த விஷயம்லாம் பண்ணு, இதெல்லாம் செஞ்சாதான் நீ பெர்ஃபெக்ட், இதெல்லாம் செய்யலைனா நீ பெர்ஃபெக்ட் கிடையாது, இல்லை இதெல்லாம் செய்யலைனா தான் நீ பெர்ஃபெக்ட், இதெல்லாம் செஞ்சா நீ பெர்ஃபெக்ட் கிடையாது. ஹூ டோல்ட் யூ? சில கேள்விகளை கேளுங்க, உங்களுக்குள்ளேயே கேளுங்க. இது உண்மையிலேயே எனக்கு பண்றப்ப எப்படி ஃபீல் பண்றேன்? Do I really love to do this? Am I happy in doing this? இந்த ஏஜ்ன்றத கூட நான் வந்து இதை இப்போ 60 வயசு 70 வயசு 80 வயசு நான் பிரிக்கல, 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் நான் ஒற்றுக்கொள்கிறேன். இந்த 8 வருஷத்துக்குள்ள, அடுத்த 8 வருஷத்துக்குள்ள, அடுத்த 8 வருஷத்துக்கு இதெல்லாம் நடக்கணுன்றதெல்லாம் வந்து ஃபைன். இப்போ சில நபர்களுக்கு, இப்போ மேரேஜே எடுத்துக்கங்களேன், ஒரு சில நபர்களுக்கு 25 நடக்கும், சில பேர்த்துக்கு 30 நடக்கும், சில பேர்த்துக்கு 20 வயசுல முடியும். அவர்களுக்கு முடிந்து விட்டது, எனக்கு இன்னும் முடியலை. தன்பா, உனக்கு பெட்டர் லைஃப் இப்போ இருந்து, ஹூ நோஸ், நீ பேச்சுலர் இருக்கதான் உனக்கு பெட்டராகவே இருக்குன்னு இந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரோ என்னவோ, இட்ஸ் ஆன் ஆப்ஷன். அப்போ இல்லை, சில பேர்லாம் வருத்தப்படுவாங்க, எனக்கு வந்து 60 வயது ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு வீடு கூட இல்லைன்னா என்ன, அந்த வீடு அது வாட்டுக்கு இருக்க போகுது, நம்ம வாட்டுக்கு மண்ணில் போயிட்டு நம்மளுக்கு 6 அடி தான், புதைக்கிறதுக்கு சுடுகாடு இருக்கு, இறக்குறதுக்கு முன்பு உன்னை போய் வீட்டிலையா வச்சு இது பண்ண போறாங்க? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது எல்லாமே மற்றவர்களை பாற்று அவர்கள்ட்ட இருக்கு, என்கிட்ட இல்லைன்னா நான் இதற்கு ஆசைப்படுகிறேன், இந்த சஃபிஸ்டிகேட்டட் லைஃபுக்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல போயிடும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நீ வந்து இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட யாரோ சொல்லிடுப்பாங்க. someone might have pushed you to do some things. இது எல்லாம் நாம் பேசும் பொழுது கூட இது சரி இது தவறுலாம் நான் சத்தியமா சொல்லலைங்க. நீங்க உங்க வாழ்க்கையை உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்க வாழலாம், பட் இஷ்டத்துக்குன்றத கூட முறையா வாழ வேண்டும். அதுக்குன்னு கண்டமணிக்கு வாழாதீங்க. உங்க வாழ்க்கையை வந்து முறைப்படுத்தி நெறிப்படுத்தி வாழ வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள், வீடு, வாசல், குடும்பம், குழந்தை, மனைவி, சொத்து எல்லாமே நீங்க வந்து யூ கேன் கெட். பட் எனக்கு இதெல்லாம் வந்து இந்த ஏஜ்ல கிடைக்கணும், இப்பவே கிடைக்கணும், இதுக்கெல்லாம் நான் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிப்புத்தன்மையில இருக்காதீங்க. திஸ் இஸ் நாட் த திங் யூ வாண்ட் இன் லைஃப். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லாவே யூ வில் பி லிவிங். You don't know when you are going to die and I am going to die and people around us going to leave this world. அப்ப இந்த வாழ்க்கை கண்டிப்பா ஸ்மூத்தா போறது கிடையாது. கண்டிப்பா மெஸ்ஸு தான், அது வேற லெவல் மெஸ்ஸு. பட் இதை நம்ம பிளிஸ்ஸா மாத்திக்கிறது நம்ம கையில இருக்கு. சரியா? இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? We know that the life is going to be a messed life, but we have the control to make it a blissful life. அப்ப இந்த வாழ்க்கை குறிப்பிட்ட காலத்தில் இது ரொம்ப, நம்ம வாழ்க்கைன்றது ரொம்ப ஷார்ட். நீங்க நம்ம நினைக்கிறத விட உங்க வாழ்நாள் மிகவும் குறைந்த நாட்களே நாம் இந்த உலகில் இருக்க போகிறோம். தான் உண்மை. நம்ம வேணா சொல்லலாம் 100 வருஷம்ன்றது, இப்ப ரொம்ப 60 வருஷம் அப்படின்றதா வந்து அதுவே கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப ஆனா வாழ்க்கை நம்ம மனிதநேயம், நம்ம மனிதர்கள் அப்படின்ற ஒரு சில மனிதர்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி தான் போகுது. பட் நம்ம முன்னேறும் பொழுது கூட நம்ம அடையாளத்தையும் அந்த மனித தன்மையும் இயல்பையும் விட்டு விட்டு நாம் செல்லும் அந்த வழி பார்த்தீங்கன்னா நோ யூஸ்ல நண்பா. இன்னும் நீங்க அதை பத்தி நல்லா டீப்பா யோசிக்கிறப்ப யூ வில் பி ஃபைண்டிங் த ரைட் ஆன்சர்.
அப்போ நீங்கள் ஒரு இலக்கை நீங்கள் தீர்மானிக்கும் முன்பே பார்த்தீங்கன்னா சம்திங் யூ ஹாவ் டு ஒர்க் வித் யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் ஐடென்டிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த மாதிரி நபர் நான் இப்பொழுது அப்படின்ற மாதிரி பாருங்கள். உனக்கு கிடைக்கப்பட்டது, உனக்கு படைக்கப்பட்டதற்கு நீ நன்றியே கூறலை. இந்த ஐம்பூதங்களுக்கு நம்ம இப்போ வரைக்கும் மதிக்கலை. அதனால தான் நம்ம உடல் உருவாயிருப்பது, நம்ம உயிர் உருவாயிருக்கிறதே இதுக்கு தான் ரீசன். இதனால தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு நம்ம நன்றியே சொல்லாதப்ப, அதுக்கு நம்ம கவனமே கொடுக்காதப்ப எப்படி இந்த உலகம் உங்களை பாதுகாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வீட்டுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறேன் சார், திருட்டு பயலுக உலகம் ஃபுல்லா பாதுகாக்கணும்ல சார். சார் ஆஃபீஸில் 100வது மாடியில் இருக்கேன் தெரியுமா, என்னையெல்லாம் டச்சே பண்ண முடியாது. வர்றோம் கீழே இருக்க எர்த்குவாக் வந்துச்சுன்னா 100வது மாடியில் இல்லை, 300வது மாடியில் இருந்தால் கூட ஒரு ஜெருக்கு தான், மேலே இருக்கவன் கீழே வந்துடுவான். ஸோ இது நான் கூறுவது எதற்கென்றால், எதை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அதை ப்ரொடெக்ட் பண்ண மறந்துட்டோம். எதை ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லையோ அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மனித நேயத்தை மறந்தாச்சு, இயல்பை மறந்தாச்சு. நாம் யாருன்ற கேள்வியவே கேட்கறது கிடையாது. இந்த பர்பஸ், நான் எதற்காக படைக்கப்பட்டேன்ற கொஸ்டினை நம்ம we have to ask repeatedly. We are forgetting that. என்னோட வேல்யூஸ் என்ன, என்னோட திறமைகள் என்ன, என்னோட குணங்கள் என்ன, 4 விஷயத்தை சுத்தமாக மறந்தாச்சு. இந்த காலத்தில் இது 4மே போயிடுச்சு. செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கேர், மை செல்ஃப், நான் யார் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள். அப்போ இந்த 4 விஷயத்தையும் நம்ம மறந்துட்டு நம்ம செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னா சத்தியமாக இருக்காதுங்க. அதுக்காக நீங்கள் சொல்லலாம், சார் இந்த மாதிரி செஞ்சுட்டா, நீங்கள் சொல்கிறீங்களே சார் இந்த ஐம்பூதங்களை நான் போட்டுறேன் சார், நான் கிராட்டிடியூடோட நன்றி சொல்கிறேன் சார், என் லைஃப் நல்லா இருக்குமான்னு. சத்தியமாக இருக்காது. இதையும் நான் சொல்கிறேன், சொல்ல மாட்டாங்க யாருமே. நான் சொல்கிறேன், நீங்கள் ஐம்பூதங்களையும் சரி இல்லை உங்களை படைத்த கடவுளையும் நீங்கள் நன்றி சொன்னால் கூட லைஃப் வில் பி மிஸ். ஆனால் நன்றி உணர்வோடு நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இனிய தருணங்கள், யூ கேன் செலிப்ரேட் யுவர் லைஃப், யூ கேன் என்ஜாய், யூ வில் பி ஹேவிங் குட் ஃபீலிங்ஸ், உணர்வுகள். நண்பா, நாம் ஓடிக்கொண்டிருப்பது, தேடிக்கொண்டிருப்பது, நாம் சென்று கொண்டிருப்பது, நாம் என்ன செயல் செய்தாலும் நாம் இதற்காக செய்கிறோம் என்றால் உணர்வுகளுக்காக தான் நண்பா. சரி, அவ்வளோ கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணுறேன், ரைட்டு, அது நான் எதுக்குடா அச்சீவ் பண்ணுறேன்? சந்தோஷம் தானடா. யாருக்கும் நிரூபிக்கணுமா நான் இந்த உலகத்தில் நான் இதுக்கு பெட்டராக இருப்பேன், என்னை நீ போராட்டு, என்னை நீ பாராட்டு? சத்தியமாக கிடையாது. சந்தோஷம்ன்ற ஒரு உணர்வு. ஆனால் இத்தனை விஷயம் நான் பண்ணியிருக்கேன், இதுக்கெல்லாம் எனக்கு சந்தோஷமே இல்லை. நான் சொல்கிற ஏதோ ஒரு விளக்கு கண்ணுக்கே தெரியல, அது எப்படி இருக்குன்னு கூட பார்த்தது கிடையாது. அந்த இலக்கை நான் அட்டைன் பண்ணணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் வரும்னா கண்டிப்பாக வரும். கேரண்டி சொல்கிறீங்க, அந்த கோல் அச்சீவ் பண்ணிடுவீங்கன்னு நான் கேரண்டி சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த சந்தோஷன்ற ஒரு உணர்வு வரும்னு சொல்லுங்கள். அப்படி வரும்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். சத்தியமாக வராது. ஏன்னா சந்தோஷமாக இருக்க பழகவே கிடையாது. நம்ம சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது. அது வெளியெல்லாம் சொல்ல, நம்மளே நமக்கு சொல்லிக்கிற அந்த சில செல்ஃப் டாக்கே அப்படிதான். த பர்பஸ் ஆஃப் அவர் ஹியூமன் சோலே, இந்த உலகத்தில் கடவுள்னு எடுத்துக்கோங்க, பிரபஞ்சம்னு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு உயிரினமும் பிறக்கப்பட்டது எதற்குன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ்க்காக தான். நேச்சுரலாகவே யூ ஆர் கிஃப்டட். நன்றாக செயல்படுவதற்கு, நன்றாக உரையாடுவதற்கு, நன்றாக உறங்குவதற்கு, நன்றாக உண்ணுவதற்கு, நன்றாக பார்ப்பதற்கு, நன்றாக கேட்பதற்கு, நன்றாக நுகர்வதற்கு, நன்றாக அனுபவிப்பதற்கு, நன்றாக விளையாடுவதற்கு, இதற்கு தான் ஒரு மனித உடல் படைக்கப்பட்டது. ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு மட்டும் அப்படி இருக்கும் நண்பா. இதெல்லாம் போயிடுச்சு. எல்லாமே ஒரு 4-5 சட்டிக்குள்ளேயே கிடக்கும். நம்ம எல்லாருமே ஒரு 4-5 பில்டிங் பிளாக்ஸ்குள்ளேயே கிடக்கும்.
இந்த உலகம் வந்து மிக மிக பெரியது. ஆனால் அந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப மிக மிக குறுகியது, சிறியது. ஒரு இந்த ரெண்டு காதுக்கு நடுவுலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எண்ணங்கள் நம்ம சிந்தனைகளுக்குள்ளே நம்ம we are getting drained inside our thoughts. அப்போ நம்ம என்னங்க பண்ணணும்? சார் எனக்கு புரியுது சார், நீங்கள் இந்த விஷயங்கள் சொல்கிறீங்க, எனக்கு எல்லாம் நான் இது பண்ணுறேன், எனக்கு ஓகே. இப்போ நான் கோல்ஸ் நான் அச்சீவ் நண்பா, நீ என்ன கோல் வேணால் வச்சுக்கோ, தவறே கிடையாது. நீ என்ன எது வேணா பண்ணிக்க. நான் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பெற்றக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சத்தியம் கிடையாது. திஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். நீ ஒரு பர்பஸ்க்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க. அதை நீ செய்து கொண்டே இரு, அது தவறே கிடையாது. ஆனால் நன்றி உணர்வோடு செய்யின்னா சொல்றேன் நண்பா. கிராட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இது நான் உனக்காக செய்ய சொல்ல, எனக்காக செய்ய சொல்ல. எதுக்கு செய்ய சொல்றேன்னா, நம்ம பிறப்பே பார்த்தீங்கன்னா அப்பயே நம்ம நன்றி சொல்லணும். கோடிக்கணக்கான விந்தணுக்கள் இருந்து நம்ம முளைச்சி வெளியே வந்திருக்கோமா, அப்பயே ஜெயிச்சிட்டோமா? நம்ம அங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோமா? அப்பயே நம்ம நன்றி சொல்லலை. அப்போ நம்ம குழந்தையாருக்கும் சொல்லித்தரல. அதுக்கப்புறம் வளருமோ நமக்கு தெரியல. இப்போ வேலைக்கு போகிற நமக்கு புரியலை. எப்போ நமக்கு இதெல்லாம் சொல்லித்தருது? யார் சொல்லித்தருது நன்றி உணர்வை பற்றி? எனக்கு அது கிடைக்கல, இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், இது வேணும், ரைட்டு. பட் இதெல்லாம் வேணும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் நன்றி கூறுகிறோமா? என்னைக்காச்சும் உங்கள் ஒய்ஃபுக்கு என்னைக்கோ லவ் சொல்லியிருப்பீங்க, என்னைக்கோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, என்னைக்காச்சும் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ டில் டுடே. ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் கூட வச்சுங்க. 60 வருஷம் ஓகே ஃபைன், அது ஒரு டார்கெட் தானே. அப்போ இத்தனை வருஷம் உங்கள் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற தவறுகளை எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டு உங்களை வந்து அனுசரித்து நிறையா விஷயங்கள் பண்ணி உங்கள் கூட இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா உங்கள் மனைவியோ கணவனுக்கோ நன்றி சொல்லியிருக்கோமா? மற்றதெல்லாம் ரைட்டுங்க, நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ, தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மீ டில் டுடே. ஒவ்வொரு நாளும் உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவர்கள் செய்யும் செயல்களுக்கெல்லாம் நான் வந்து அதுக்கெல்லாம் வேற லெவல் வேல்யூஸ். அதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும். இத்தனை காலம் நம்ம கூட வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு நாம் நன்றி கூற வேண்டுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, எத்தனையோ கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் 10 கஸ்டமர் வச்சுக்கோங்க, இல்லை 100 கஸ்டமர் வச்சுக்கோங்க, இல்லை 1000 கஸ்டமர் வச்சுக்கோங்க, இல்லை கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுங்க, நோ மேட்டர் நண்பா. இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேனே, இவ்வளோ விஷயம் நீ பண்ணலை. அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக நீ பண்ணலை, உன் எம்ப்ளாயி பண்ணல. இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட், இட்ஸ் யூனிவர்ஸ் கிஃப்ட். பட் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணுமா இல்லையா? உங்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய உங்கள் வேலையாளி, உங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? த பீப்புள் டெப்டாஸ், உங்களுக்கு பொருட்களை அனுப்பக்கூடிய அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் ஹெட்டுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? கன்சியூமர் கிளையண்ட்டுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? அந்த தொழிலை நன்றாக செய்வதற்காக இந்த கோடிக்கணக்கான மக்கள் இதற்காக தான் வந்து வெளியில ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருந்து பிலாசபி, சைக்காலஜி வரைக்கும் தொழில்நுட்பம் நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி தினம்தோறும் வேண்டிக் கொண்டிருக்கும் அந்த மனிதர்களுக்கு நாம நன்றி சொல்லணுமா இல்லையா? மோடிஜி எடுத்துக்கங்க, தொழிலுக்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இஸ் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் பிஸ்னஸ். பிஸ்னஸ் மீன்ஸ் நான் பிஸ்னஸ்னா நீங்கள் உடனே பிஸ்னஸ்னா நீங்கள் அப்படி நடத்தக்கூடாது. தொழில்நுட்பம் நன்றாக சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் செய்ய விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா வேலை மனிதர்களுக்கு நிறையா வேலை கிடைக்கணும்னா நிறையா பிஸ்னஸ் வரணுங்க. பெரிய பெரிய பிஸ்னஸ் வரணும், சின்ன சின்ன பிஸ்னஸ் வரணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும், பணம் வந்து செயல்பட வேண்டும், ஒரு இடத்துல முடங்கி கிடக்காம. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வரணுன்றதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா எடுத்துக்கலாம், இல்லை எந்த ஒரு நாட்டோட தலைவராகவும் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் அவங்களோட அல்டிமேட் ஒரு தாட்டாக இருக்கும். ஸோ நான் பிஸ்னஸ் பற்றி பேசினா இது உடனே பிஸ்னஸ் பற்றி பேசுறேன்னு நினைப்பேங்க. நான் பர்சனல் லைஃப்லேயே எடுத்துக்கிறேன். உங்க கூட இருக்க மனிதர்கள் இத்தனை காலம் அவங்க கூட இருக்காங்களே, அவங்க நினச்சிருந்தா என்றைக்கோ உங்களை வெறுத்துட்டு வெளியே போயிருந்துருக்கலாம்.
உங்கள் கூட இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் சில பேர் வெளியே போயிருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க. ஒரு 10 வருஷமா 20 வருஷமா உங்களுக்காக வேலை பார்த்து கொண்டு இருக்கும் அந்த நபர்கள் நீங்கள் எதுவுமே நான் பிஎஃப் போடுறேன் சார், இஎஸ்ஐ கொடுக்குறேன் சார், அதுக்கு மேலே என்ன சார் பண்ணணும் கேட்கலாம். நன்றி சொல்லுங்கள், வேறு ஒன்றுமே. நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரைட்டு, அது அவங்களுக்கு சேஃப்டி, ஃப்யூச்சரில் சேஃப்டி, அதெல்லாம் ஓகே. பட் அந்த உணர்வை கொடுங்க, உணர்வை பரிமாறிக்கொள்ளுங்கள் தான் நான் சொல்கிறேன். அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க. ஒரு கோல் அச்சீவ் பண்ணால் சந்தோஷம் வேணுன்றீங்க. அந்த சந்தோஷம்ன்றது என்ன டேர்ம், அந்த மனநிறைவுன்ற ஒரு விஷயம் வர்றப்ப தான் உங்களுக்கு ஹாப்பினஸே வரும். நீங்கள் ஹாப்பினஸோட ரூட் காஸ் என்ன நினைக்கிறீங்க? மனநிறைவுன்ற ஒரு விஷயம் வர்றப்ப உங்களுக்கு மகிழ்ச்சின்ற ஒரு செயல் நடக்கும். அப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நான் நன்றி சொல்ல மாட்டேன் எனக்கு. ஆனால் நான் அப்போ அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா அப்போ நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு என்னோட சேல்ஸ் டீம் இந்த வருஷம் ஒரு 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணிட்டா நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஆனால் நன்றி கூட சொல்ல மாட்டோம், நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு 60 லட்சம் 70 லட்சம் பண்ணிடுப்பான். வீட்டுக்கு அவங்க பர்சனல் லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு, அவங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு, அவனோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு, உங்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள், அவங்களுக்கு நீ நன்றி சொல்ல மாட்ட. எனக்கு நீ 1 கோடி ரூபா பண்ணலை, ஏன் நீ 30 லட்சம் பண்ணலைன்னு கேள்வி கேட்பேன். நான் இது ப்ராக்டிக்கலாக நான் பேசுவேன். ஏன்னா சம்திங் இது இந்த மாதிரி கேட்டால் தான் இந்த உலகம் மாறும். உலகத்தை மாற்றுறதுக்கு நான் ஐ எம் நாட் அ லீடர் இன் சென்ஸ். லீடர்னு சொன்னால் கூட தே ஆர் born டு சேஞ்ச் த வேர்ல்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஒரு சில விஷயங்கள் நான் உணர்ந்தனால இதெல்லாம் நடந்தால் நீங்களும் நல்லா இருப்பீங்க, இந்த உலகமும் நல்லா இருக்குன்ற ஒரே தாட்டு தான். இதுக்காக நான் ஐ எம் டேக்கிங் த லீட்லாம் நான் சொல்லலை. நிறைய தலைவர்கள், சிறந்த தலைவர்கள் இந்த உலகத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் தட் ஜாப் கிரேட். நம்மனால முடிஞ்ச சில விஷயங்கள் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளை நம்பி இருக்கக்கூடிய இந்த உடலுக்கும் மனதுக்கும், இதுக்கெல்லாம் முன்னாடி தயவு செஞ்சு நண்பா, இந்த பிரபஞ்சம் இருக்கே அபண்டன்ஸ் நண்பா, அபண்டன்ஸ் உனக்காக தான் கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டதே நீ சந்தோஷமாக இருப்பதற்காக, நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. அதெல்லாம் விட்டுட்டு அதற்கு நன்றி சொல்லுவோம். எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க, அதற்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. அப்ப நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த உணர்வு உங்களுக்கு பிறக்கும். நன்றி உணர்வோடு அனைத்தையும் அணுக முயற்சி செய்யுங்க. இந்த ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் பண்ண நண்பா. நீ ஒரு செயல் செய்கிற, அந்த செயலுக்கு அப்புறம் வரக்கூடிய உணர்வை கவனி. அதற்கப்புறம் ஒரே ஒரு விஷயம், எனிதிங் யூ டூ, அதை நீ சரியாக செய்யும் பொழுது, நீ உன்னை பொறுத்த வரைக்கும் நீ சரியாக செய்யும் பொழுது, வாட் எவர், நீ ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐடி ப்ரொஃபஷனலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு கிளர்க்காக இருக்கலாம், பியூனாக இருக்கலாம், கிளீனராக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஒரு விஷயத்தை நீ சரியாக செய்து முடித்தவுடன், சரியா இன் சென்ஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், சார் சரியான நான் எங்கள் கம்பெனியில் எனக்கு 2 லட்ச ரூபா டார்கெட் கொடுத்துருக்காங்க சார் இந்த வருஷம், இந்த மாதம், அதை நான் முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபீல் பண்ணமா இல்லை. எப்போ நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும்னா, நீங்கள் ஒரு செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எத்திக்ஸ், நார்ம்ஸ், மாரல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு செயலை முடிச்சிருப்பீங்க. அதை முடித்ததுக்கப்புறம் உங்கள் உணர்ச்சிகளை பாருங்கள், உங்கள் உணர்வுக்கு நன்றி சொல்லுங்கள். இது மட்டும் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி சார் சொல்கிறீங்க, புரியலை சார், நீங்கள் கேட்கலாம். ஐ வில் பி கிவிங் த எக்ஸாம்பிள். வெயிட். இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்னங்க, அதில் என்னைய 10 மணிக்கு வர சொன்னாங்க, நான் 10:30 போகிறேன். 10:30 போனோடனே மனது பட்ட அடைக்குமா? அதுக்கு நம்ம வருத்தப்படுவோம், எம்டிகிட்ட என்ன திட்டு வாங்குவோம், எம்டி என்ன சொல்லுவார்னு நினைப்போம், இல்லை மேனேஜர்னால் வெளியிலேயே போய் சொல்ல என்ன பண்ணுறது, இத்தனை கேள்விகள். இது எல்லாமே ஒரு பயத்தோட உணர்வு. இது ஒரு உணர்வு. இதுக்கு நம்ம பதட்டப்படுவோம்,
ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ். சரி ரைட், இதுக்கெலாம் நீ உணர்ச்சி அடைகிறியே, இந்த உணர்ச்சியை உணர்றையே, நீ சரியாக 9 மணி இல்லை 10 மணிக்கு உள்ளே இருக்கணும்னா 10 மணிக்கு நீ ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் நீ மற்ற சுற்றி இருக்கவங்களாம் உங்களை பாராட்டணும்னு நினைக்காதீங்க, கரெக்டாக வந்துட்டாங்க அப்ரிஷியேட் பண்ண நினைக்காதீங்க. உங்கள் உணர்வை பாருங்கள், டயத்தை பாருங்கள். வா ஐ கேம் அட் 10 AM, அமேசிங்டா, சூப்பர். அதுக்கு நீங்கள் உங்கள் உணர்ச்சியை பாருங்கள், நன்றி சொல்லுங்கள். ரைட்டு, ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க, இன்றைக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலையை முடித்தாலும் சரி, இல்லை somehow you had completed that work, அந்த எவ்வளவோ ப்ராக்ரெஸ் பண்ணியிருப்பீங்க அன்றைக்கி ஃபுல்லாக, அந்த வேலையை முடித்ததுக்கு நன்றி, அமேசிங். மதியானம் சாப்பிட உட்காடுறீங்க, அந்த உணவு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நன்றி. அதுவும் ரூல் தான், இல்லைன்னா அந்த பாடி இருக்காது. தண்ணி குடிக்கிறீங்க, நீர் பிராண சக்தி, தண்ணி உள்ளே போகுது, நன்றி. ஈவினிங் உங்கள் பசங்களை போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்றீங்க, உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, நன்றி. நைட்டு வீட்டுக்கு மனைவிக்கு ஒரு மல்லிகைப்பூவோ ரோஜாவோ அல்வாவோ வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறீங்க, நன்றி. ரெஸ்பான்சிபிலிட்டி, ரூல்ஸு, இது மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் கோல்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கூட இந்த நன்றி உணர்வை அட்டாச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு ரூல், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்கிறப்ப ஒரு உணர்ச்சி, அந்த உணர்வை கவனிங்க. அந்த உணர்வு தாங்க வாழ்க்கை. உணர்வற்ற வாழ்க்கை மனிதநேயம், மனிதமற்ற வாழ்க்கை மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் பண்ணுறப்ப யூ வில் பி லிவிங் யுவர் லைஃப் ஹாப்பிலி, மைண்ட்ஃபுல்லி, சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.